என்ன சிஎம் சார் செட்டிங்கா? ஃபாரின் கம்பெனிஸோட கொலாப் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதாச்சும் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம் பாய்ஸோட கொலாப் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்க. அப்படின்னு நான் சொல்லல சார். பார்க்குற எல்லாரும் சொல்றேன். அந்த பசங்கள கூப்பிட்டது, பாராட்டுனது, அந்த பசங்க கூட வந்து அந்த கான்வர்சேஷனு, அந்த பசங்க கிட்ட அவர் நடந்துகிட்ட விதம், அந்த பசங்க கிட்ட அவர் இருந்த விதம், கடைசியா அவர் சொன்ன அந்த மெசேஜ் கொலாப் உண்மையில அந்த பசங்க கொலாப் வேற லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. சிஎம்மோட கொலாப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ. கடைசியில் அவர் அட்வைஸ் பண்ண சொல்லி அவரும் ரீல்ஸ் போடுறதோட விட்டுறக்கூடாது, படிக்கணும் அதுதான் முக்கியம். அவர் சொன்ன காரணமும் கரெக்ட். அதான் அந்த பசங்க படிக்கணும் படிக்கணும் படிக்கணுன்றாங்க. அந்த படிக்கணும் அந்த ஒரு விஷயம் தான் என்னை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. யார் இந்த ஐடியாவை கொடுத்தான்னு தெரியல. கொடுத்த ஐடியா ஒர்த்து. நிஜமா நினைச்சதை விட வேற லெவல் ரீச்னு வைங்கள. ஆக்சுவலா அந்த பசங்களுக்கு அந்த ரீச்சா இல்ல நம்ம சிஎம் சாருக்கு ரீச்சான்றது தான் விஷயம். சில பேர் என்ன சொல்றாங்க, உண்மையிலே அவருக்கு அந்த பசங்க பண்ணதுல இம்ப்ரெஸ் ஆகி அந்த பசங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும், ஒரு உற்சாகம் கொடுக்கணும், ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு அவரு பேசினாரு அப்படின்னாங்க. சில பேரு எல்லாம் ஒரு விளம்பரம் தான், விளம்பரம் தான், வேற என்ன எலெக்ஷன் முடிக்க இது வரைக்கும் என்ன எவனுமே ரீல்ஸ் பண்ணலையா? நல்லபடியா எவனுமே ரீல்ஸ் பண்ணலையா என்ன? இது வரைக்கும் எவனும் நல்ல கருத்துக்களை இன்ஸ்டாகிராம்ல சொல்லலையா என்ன? இந்த பசங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா? மற்றவங்க எல்லாம் படிப்பை பத்தி ஒரு இளவும் பேசவே இல்லையா இது வரைக்கும்? எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடும் பேசியிருக்காங்க. இன்னும் போற போக பார்த்தா அந்த ஒரு பையன் ஃபர்னிச்சர் பையன் ஒருத்தர் இருப்பானே, அவனையும் கூப்பிட்டு வச்சு தொழில் முனைவோருக்காக நீங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரீல் போட்டாலும் போடுவாருன்றாங்க. நமக்கு தெரியலப்பா. இப்போ அவங்கள கூப்பிட்டு அந்த பசங்க 2 பசங்களையும் கூப்பிட்டு வச்சது தப்புலாம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பசங்களுக்கு. உண்மையிலே மற்ற பசங்களை இன்னும் அதை ஊக்குவிக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கு. உண்மைதானப்பா. இன்ஸ்டாகிராம்ல என்னதான் வந்து சொன்னாலும் இப்ப ஐயா, ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் வந்து யதார்த்தமா நடந்தது. அவர் எந்திரிச்சு வந்தது, பசங்களுக்கு கை கொடுத்தது, இதெல்லாம் வந்து அவரோட அந்த எளிமையின் அந்த இதை காமிக்குது. செட்டப். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒரு படம் எடுக்கிறப்ப படத்துக்கு ஏத்தாப்புல நடிக்கிறது தான் அந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி இதை யார் என்ன செய்யப்போ ஐயா மோடி இருக்கார். மோடி வந்து யாராச்சும் ஒரு அம்மா காலில் விழுகிறாரு. பார்க்குற எல்லா அம்மா காலிலையும் விழுவாரா? அது ஒரு செட்டப்பு, அது ஒரு இது, அதுக்கு ஏத்தாப்புல அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுனதோ, அவங்கள்ட்ட வந்து குறைகளை கேட்டதோ, அதாவது சாப்பாடுலாம் நல்லா போடுறாங்களா, பாத்ரூம் வசதிகள்லாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு அந்த பையன் சொல்றான். எல்லா ஸ்கூல்லையும் நல்லா இருக்கா ஒரு கேள்வி. எல்லா ஸ்கூல்லையும் கரெக்டாக சாப்பாடு விழுதா? இப்போ கூட இந்த கோயம்புத்தூர் பக்கத்துலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு 36 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்க. ஸ்கூல்ல இடிஞ்சு விழுந்து ஸ்கூல் பிள்ளையெல்லாம் வந்து காயங்கள், சில நேரத்தில் உசுர் எல்லாம் போயிருக்கு. நிறைய பேர் ஸ்கூல்ல பொண்ணுங்க கிட்ட அத்துமீறாங்க. நிறைய பாலியல் மாணவர்களுக்கான பாதுகாப்பு, படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, பாதுகாப்பு சேர்ந்து முக்கியம். இப்ப தூத்துக்குடியில ஒரு பொண்ணு, அந்த விளாத்திகுளத்துல இருந்த அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் என்ன ஆச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதாவது விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர அந்த விசாரணை என்ன ரேஞ்சில் இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து ஸ்பீட் அப் பண்ணியிருக்காங்க, என்ன டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸுமே வரல. அது மாட்டு அது கிட்டத்தட்ட அந்த கேஸ் க்ளோஸ்ன்னு வைக்கல. ஆமாப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா அந்த ஃபயர் இருக்க போராடினவங்கள வரட்டி விட்டாச்சு. உடல் பிணக்கூர் ஆய்வு பண்றேனாங்க. பிணக்கூர் ஆய்வு என்ன ஆச்சுன்றது தெரியாது. மறுபடியும் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் போராட முடியுமா, ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியாது. அவங்களாம் நம்ம மிரட்டி விட்டோம். எவனாச்சும் உட்கார்ந்தீங்கன்னா உட்கார்ந்தவனை தூக்கி உள்ள வச்சிருவேன். எது நியாயம் கேட்டு ரோட்ல உட்காராம பார்த்தியா, ஏன்டா நீ எல்லாம் நியாயம் கேட்டு ரோட்ல உட்காருன்னு சொல்லி தூக்கி உள்ள. விசாரணையை பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க கண்டுபிடிப்போம், எங்களுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டாம். எவ்வளவோ என்னெல்லாம் பேசுறாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு, ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து போங்க, நாங்க பாத்துக்கிறோம், உங்க கண்டிப்பா வந்து நாங்க வந்து வாங்கி நாட்டுவோம், அதை வந்து முன்னாடி உங்க முன்னாடி காட்டுவோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்ப இந்த 2 பசங்களை கூப்பிட்டு வச்சு ஊக்குவிக்கிறது எவ்வளவு தூரம் முக்கியமோ, ஒரு பொண்ணை அநியாயமா இழந்துட்டு அனாதையா நிக்கிற ஒரு குடும்பத்துக்கு கனவுகளோட அந்த அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் விழுந்து புரண்டு அந்த வயக்காட்டுக்குள்ள அழுது அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பாங்களான்றது தெரியல. அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு துணையா தமிழக அரசாங்கம் நிக்க. இனிமே உங்க பொண்ணு கடைசி. இந்த மாதிரி இனிமே எவனுக்கு எந்த எண்ணமும் வராத அளவுக்கு அவனுக்கு நாங்க தண்டனையை வாங்கி கொடுப்போம், உடனே செய்வோம். அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னா அவங்க வேண்டான்ட்டுருவாங்களா?
இல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னா அவங்க மனசுக்கு ஆறுதலா இருக்காதா? இல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னா, அதே மாரி இருக்கிற மத்த பிள்ளைகள் கூப்பிட்டு வச்சு உங்க உங்க பொண்ணு இந்த மாரி போனதுக்கு காரணம் டாய்லெட் இல்லாம இருக்கு. உடனடியா அரசாங்கம் என்ன செலவானாலும் பரவால்ல. எவ்வளவு செலவானாலும் பரவால்ல. டாய்லெட் இல்லாத மக்களுக்கு டாய்லெட்ட கட்டி குடுத்து அவங்களோட பேசிக் நீட் அது. அத செய்றேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிருவாங்களா? 2 1/2 வயசு குழந்தைய ஒண்ணு, 7 வயசு குழந்தைய ஒண்ணு. எவ்வளவோ பிரச்சனை நாட்டுல தினம் தினம் நடந்திருக்கு. நாம இந்த ஸ்கூல் பிரச்சனைய முடிக்கிறதுக்கு ஸ்கூல் லெவல்ல இருக்க பசங்கள தூக்கி கொண்டாந்து மக்கள கூல் ஆக்கியிருக்கோம். அப்படித்தானே? இல்ல சார் இதுல உள்ள அந்த திடீர்னு அந்த பசங்கள கூப்பிட்டு வச்சு காலையில இருந்து அது ஒண்ணுதான். மத்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஐயா முதல்வரோட நல்லா தெரிஞ்சவங்க முதல்வருக்கு எல்லாரும் கஷ்டப்படணும், எல்லாரும் பிரச்சனையில இருக்கணும், பாதுகாப்பு இல்லாம இருக்கணும், பொம்பள பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் பரவால்ல அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு கண்டிப்பா இருக்காது. அவர் இது அதாவது இந்த ஊழலு, பணத்த ஆட்டைய போடுறது, காசு வாங்குறது, கனிம வள கொள்ள, அந்த லொட்டு, லொசுக்கு இது எல்லாம் ஓகே. அதெல்லாம் எவன் வந்தாலும் பண்றதுதான். யார் அந்த சீட்ல உட்கார்ந்தாலும் அதெல்லாம் பண்றதுதான். எந்த அரசியல்வாதி பிச்சைக்காரனா இப்ப இருக்கான்னு சொல்லுங்க. எந்த அரசியல்வாதி காசுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லுங்க. எந்த அரசியல்வாதி சொகுசா இல்லாம இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 2, 3 வீடு, 4, 5 தொழில் இல்லாம யாரு இருக்கிறா? கார் இல்லாம யாரு பஸ்ல போறா? யாரு ட்ரெயின்ல போறா? யாரு நடந்து போறா? யாரு சைக்கிள்ல போறா? டீ கடையில உட்கார்ந்து யாரு டீ சாப்பிடுறா? மாசம் மாசம் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கொண்டாந்து யாரு பணம் போட்டு வைக்கிறா? அதெல்லாம் எந்த அரசியல்வாதியும் கஷ்டப்பட எல்லாம் பண்றதுதான். குறைஞ்சபட்சம் எந்த விஷயத்தை ரொம்ப சிவியரா இறங்கி தடுக்கணுமோ அதை இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் கண்டு சீரியஸா எடுத்துக்கல. இவங்க வந்து அவங்க பேரை சொல்றது, அவங்க வந்து இவங்க பேரை சொல்றது, இவங்க ஆட்சியில இவ்வளவு கொலை, அவங்க ஆட்சியில அவ்வளவு கொலை, அவ்வளவு கற்பழிப்பு, இவ்வளவு கொள்ளை, இவ்வளவு அநியாயம், இவ்வளவு ஊழல், இவ்வளவு அட்டூழியம், இவ்வளவு அராஜகம் எல்லாம் ஒருத்த மாத்தி ஒருத்தர் அவங்களுக்குள்ள பிரச்சனையை தான் பேசிக்கிறாங்க தவிர நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லையே. இப்ப கேள்வி அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்டது, அவங்கள கூப்பிட்டு வச்சு பாராட்டினது, அவங்கள கூப்பிட்டு வச்சு நல விசாரிச்சது எல்லாம் ஓகே. ஆனா துக்கத்துல இருக்கால ஒருத்தன், இழந்துட்டு சோகத்துல இருக்கிறால ஒருத்தன், மீள முடியாத துயரத்துல இருக்கிறால ஒருத்தன், அவனை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது, அந்த மாதிரி இனிமே எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறது சரியா தப்பா? முதல்வர் இதை செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல, இது செஞ்சது சரி. ஆனா அதை செய்யாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதை கண்டு ஏன் இறங்கி போயிருக்க வேண்டாம்? கனிமொழி அக்கா போறாங்க, ஏன் கனிமொழி அக்கா தான் போகணுமா என்ன? அந்த ஏரியாவில் எம்எல்ஏன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு அவங்க எம்எல்ஏ தானே, என்டையர் ஸ்டேட்டுக்கு நீங்க தானே முதல்வர். போய் பேசியிருக்கணும்ல. ஒரு அறிக்கையை மட்டும் ட்விட்டர்ல வந்து சும்மா ஒரு அறிக்கையை போட்டு விட்டு அது முடிஞ்சிச்சா? காவல்துறையை முடுக்கி விட்டுருக்கோம், போய் உட்காருங்க. பிரச்சனை எங்க பிரச்சனை நடந்தது அதுக்கு கோட்டையில உட்கார்ந்துட்டு என்டையரா வந்து ஆண்டிட முடியாது. எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய தீர்க்க முடியல அப்படின்னாலும் மேற்கொண்டு பிரச்சனையில வரவிடாம தடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது யாரா இருந்தாலும் சரி. நன்றி.